தீ பரவட்டும். தீ பரவட்டும் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய நபர்கள் எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தால் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை குறித்தும் அதிமுக ஆட்சியின் அவலங்களை குறித்தும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வாரமும் விவாதிக்கலாம். செப்டம்பர் மாசம் நடந்த அனிதாவுடைய மரணம், நீட் இஷ்யூ, நீட் தேர்வு இங்க கொண்டு வரப்படக்கூடாது, நீட் தேர்வில் கொண்டு வரப்பட்டால் அது பெரிய விளைவுகள் ஏற்படுத்தும் தொடர்ச்சியான குரல்கள் எழுப்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த பொண்ணு 1176 மதிப்பெண் வாங்கிய ஒரு நபர் தற்கொலை செஞ்சு கொண்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இன்றைக்கு வரைக்கும் நீட் இஷ்யூ போயிட்டே இருக்கு. இந்த நீட் விவகாரத்தில் என்னவெல்லாம் இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது? இந்திய அரசு சட்டத்தின் பிரிவு 246 கீழ் அட்டவணை 7 முதல் பட்டியல் மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரத்தை சொல்லக்கூடியது. அதுல வரிசை 44 மிக தெளிவாக இன்கார்பரேஷன், ரெகுலேஷன், வைண்டிங் அப் ஆஃப் யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகத்தை உருவாக்குவது, ஒழுங்குபடுத்துவது, கலைப்பது, இது மத்திய அரசிற்கு இல்லைன்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி இல்லை என்று சொல்லப்பட்ட பிரிவு ரொம்ப குறைவு அரசமைப்பு சட்டத்தில். லிஸ்ட் 2 மாநில பட்டியல்ல வரிசை 32 இன்கார்பரேஷன், ரெகுலேஷன், வைண்டிங் அப் ஆஃப் யூனிவர்சிட்டி மாநில அரசாங்கத்திற்கு இருக்குன்னு சொல்லுது. இதை உச்ச நீதிமன்றத்தினுடைய 5 நீதிபதிகளை கொண்ட அமர்வு மாடர்ன் டென்டல் காலேஜ் கேஸ்ல தெளிவுபடுத்துறாங்க. அதுல ரொம்ப தெளிவாக ஸ்டேட் ஷல் பி தி சோல் என்டிட்டின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மாநில அரசு மட்டுமே இது குறித்து தீர்மானிக்க முடியும்ன்ற மிகவும் வலிமையான ஒரு வார்த்தையை மாடல் டென்டல் காலேஜ் கேஸ்ல பதிவு பண்றாங்க. அப்படி என்றால் மாநில அரசு தான் ஒழுங்குபடுத்துதல். அப்போ ஒழுங்குபடுத்துதல் என்ன என்பதை உச்சநீதிமன்றம் அந்த கேஸ்ல விளக்குறாங்க. அதாவது மாணவர் சேர்க்கை, கட்டணத்தை தீர்மானிப்பது, இதெல்லாம் ஒழுங்குபடுத்துதல்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேஸ்ல அவங்க என்ன சொல்றாங்க, நீட் போன்ற அந்த வார்த்தை அந்த மாடல் டென்டல் காலேஜ், ஏன்னா மாடல் டென்டல் காலேஜ் வரும் பொழுது நீட் வரல, அந்த வார்த்தையை பயன்படுத்தி நீட் போன்ற ஒரு தேர்வு வருமேயானால் மத்திய அரசும் மாநில அரசும் முரண்பட்ட சட்டத்தை எழுதுவார்களே ஆனால் அது கங்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெறுவதற்கு ஒரு பிரிவு இருக்கு. அந்த பிரிவின் கீழ் நீங்கள் முடிவு செய்து கொள்ளணும். இட் ஷுட் பி ஹார்மோனியஸ்லி செட்டில்டு அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. இவ்வளவு அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? மாநில அரசுக்கு இருக்கிறது. இப்போ மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது. அந்த சட்டத்திற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டம் குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்ற சட்டம். மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்ற நேரத்தில் முதல்ல ரெகுலேஷனா இருக்குது. ஆனா அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் சட்டமே இருக்கு. அப்ப ரெகுலேஷன் செல்லுமா சட்டம் செல்லுமான்னு கேட்டீங்கன்னா சட்டம் தான் செல்லுமே தவிர ரெகுலேஷனுக்கு விட சட்டத்துக்கு பவர் அதிகம். அதற்கு பிறகு சட்டம் போடுறாங்க. சட்டம் போடும்போது அவங்க என்ன சொல்றாங்க, 2016-17 மட்டும் விலக்கு கொடுக்கிறோம். ஏன் விலக்கு கொடுக்கிறோம்னா மாநில பாடத்திட்டமும் நீட்டுக்கான பாடத்திட்டமும் வெவ்வேறாக இருக்கிறதுன்றாங்க. மேல்நிலை பள்ளி கல்வியை பொறுத்த வரைக்கும் +1 +2 ரெண்டு சேர்ந்து ஒரு சிலபஸ். அதுக்கு பேரு ஹையர் செகண்டரி மேல்நிலை பள்ளி பாடத்திட்டம்னு பேரு. அப்போ +1ல சேரும் பொழுது அவர் எதை படிக்கிறாரோ அதை +2ல முடிக்கிறார். அது ரெண்டையும் சேர்த்து தான் நீங்க எடுத்துக்க முடியும். 2016-17 ஒருத்தன் +2 முடிக்கிறான்னா அந்த வருஷம் +1 சேர்ந்திருப்பானே, அவன் தானே 2017-18 +2 எழுதுவான். எனவே மத்திய அரசே வெவ்வேறு பாடத்திட்டம் என்று ஒப்புக்கொண்டு வெவ்வேறு பாடத்திட்டம் இருப்பதனால் நாங்கள் விலக்கு கொடுக்கிறோம்னா வெவ்வேறு பாடத்திட்டம் மாறும் வரை இந்த விலக்கு தொடரும்ல. இந்த வாதத்தை தமிழ்நாடு அரசு எழுத்துப்பூர்வமாக உச்ச நீதிமன்றத்தில் அபிடவிட்ல போட்டாங்களா? தமிழ்நாடு அரசு என்றைக்காவது வெளிப்படையாக இந்த வாதத்தை ஊடகத்தில் பேசினாங்களா? சட்டமன்றத்தில் பேசினாங்களா? பலமுறை போய் பிரதமரை சந்தித்ததாக, பிரதமரை போய் சுகாதாரத்துறை அமைச்சரை சந்தித்ததாக எல்லாம் சொல்றாங்களே, அப்ப இந்த வாதம் வைக்கப்பட்டதா? இந்த வாதத்திற்கு என்ன பதில் வந்தது? ஒரு வலுவான ஒரு வாய்ப்பு இருந்து கூட ஒரு நியாயமற்ற முறையில் ஒரு தேர்வு திணிக்கப்படுகிறது. இது கொச்சைப்படுத்துவதை போல நீங்க எக்ஸம்ஷன் கேட்குறீங்க. உங்களுக்கு எதிர்க்க தெரியலையா? எது எதிர்க்கிறது, எது எக்ஸம்ஷன்? தமிழ்நாட்டில் ஒரு 50 ஆண்டு காலமாக ஒரு சுகாதாரத்துறையை கட்டமைச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் தான் மிக அதிகமான மாநில அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு.
இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேயே முதல்ல மருத்துவ பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இருக்குது. இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி போராட்டங்கள் விளைவாக மருத்துவர்களை உத்தரவாதப்படுத்தியிருக்கோம். பிஹெச்சியில் போயிட்டு ஒரு ரிமோட் வில்லேஜில் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூட ஒரு மருத்துவரை நம்மால் உத்தரவாதப்படுத்த முடியுதுன்னா அங்க போய் பணியாற்றினால் ஒரு வருடத்திற்கு 3 மார்க் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. ஒரு தாலுகா ஆஸ்பத்திரி ஜிஹெச்சுக்குன்னா 2 மார்க் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. ஜெனரல் டாக்டர்னா 1 மார்க் கொடுக்குறாங்க. ஆக எல்லாருக்குமே பிஜியில் சீட்டு கிடைக்கும், முதுகலையில் சீட்டு கிடைக்கும். ஆனா முதல் இது யாருக்கு கிடைக்கணும்னா பிஹெச்சியில் ஒர்க் பண்றவங்க. அப்போ எல்லாருக்கும் 10 மார்க் தான் அப்படின்னு சொன்னா 9 மார்க்க 3 வருஷத்துல அடைய முடியும் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வேலை செய்யறவங்க. ஆனா ஜிஹெச்ல வேலை செய்யறவங்க 5 வருஷம், ஜெனரலா இருக்கிறவங்க 9 வருஷம். ஆக முன்னுரிமை யாருக்குன்னா அப்ப நிறைய பேர் பிஹெச்சில போய் கிராமங்களுக்கு போய் பணி செய்தால் உங்களுக்கு மதிப்பெண் முன்னுரிமை. அப்ப நிறைய பேர் உள்ள வேலை வைக்கிறவங்க, கிராமங்களுக்கு அதிக மருத்துவர்கள் போவாங்க. அப்படி ஒரு கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கு. ஆமா, ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மிக வலுவாக ஒரு 50 ஆண்டு காலமாக இங்க இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களுக்கும் அதுல பங்கு உண்டு. தந்தை பெரியாருடைய சமூக நீதி போராட்டம், அந்த போராட்டத்தின் விளைவாக கல்வியும் சுகாதாரமும் எல்லோருக்கும் சமச்சீராக போய் சேர வேண்டும் என்கின்ற போராட்டத்தின் வெளிப்பாடு தான். இப்போ இந்த நீட்டில் நீங்க பிஜியில் இன்சென்டிவ் மார்க் கிடையாதுன்ட்டீங்க. அப்போ யூஜி முடிச்சவன் உடனே பிஜி நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவன் சுகாதார நிலையத்துக்கு வந்து வேலை செய்ய போறதில்ல. அப்ப யார் இங்க வரப்போறதில்ல? டாக்டர் வரப்போறதில்ல. அப்புறம் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் எம்டி முடிச்சு எம்எஸ் முடிஞ்ச பிறகு கூட அவங்க வந்து ஒரு இன்டெமினிட்டி பாண்ட், குறைந்தது 3 ஆண்டு காலம் நாங்கள் அரசு துறையில பணியாற்றுறோம். அப்போ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் உங்களுக்கு கிடைச்சாங்க, அதற்கான உத்தரவாதம் இருந்தது. ஆக இது வெறும் மருத்துவ மாணவர் சேர்க்கையாக நீட்ட பார்க்கல. நீட் என்பது தமிழ்நாட்டினுடைய பொது சுகாதாரத்துறையே வலுவிழக்க செய்கிறோம் என்கின்ற போராட்டம் தான் தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம். நாடாளுமன்றத்தினுடைய 92வது நிலைக்குழு அறிக்கை, அதாவது இந்த இப்ப முடிந்து போன 16வது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களே, அதுல அனைத்து கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் இருந்தாங்க, ஆளுங்கட்சியை விட. அந்த 92வது நிலைக்குழு என்ன சொல்லிச்சுன்னா, எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் இந்த சிஎம்இடி, நாங்க நீட்டுக்கு முன்னாடி பேர் காமன் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இந்த வளையத்திற்குள் யார் யாரெல்லாம் வர விரும்பலையோ அந்த மாநிலத்திற்கெல்லாம் விலக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நாடாளுமன்ற நிலைக்குழு சொல்லியிருந்தது விலக்கு கொடுக்கணும்னு. அப்போ மக்களவையில் இருந்தவங்களுக்கு இப்படியான ஒரு விலக்கை பற்றி தெரியாதா? அதை ஏன் வந்து குரல் எழுப்பல? இல்ல, இப்போ நீங்க அந்த நேரத்தில் வந்து 2017 தான் அந்த முதல் முறையா வருது. 2016 விலக்கு கொடுத்துட்டாங்க. 2017ஆம் ஆண்டுல இருந்து தேர்வு வரப்போகுதுன்னு இருக்கு. அப்ப அந்த நேரத்தில் நிறைய போராட்டங்கள், பெரிய அளவிலான குரல்கள் நடந்தது. அதோட ஒட்டி தான் அனிதாவோட மரணம் நடக்குது. அந்த சூழ்நிலையில ஒரு ஹோப் இருந்தது இல்லையா, இது எப்படி அந்த வருஷமும் விலக்கு கிடைச்சிடும் அப்படின்னு? அதுக்கு என்ன காரணம்? அந்த எதனால அந்த ஒரு நம்பிக்கை வந்து திடீர்னு? அதாவது வந்து சட்டத்தின்படி ஒரு ஆட்சி நடந்திருந்தால் நிச்சயமாக வந்து விலக்குன்றது தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் வந்து நடைமுறையில் இருந்திருக்கு, குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்றிருக்கு. நாடாளுமன்றத்தில் திரு நட்டா அவர்கள் தாக்கல் செய்த அந்த மசோதாவிலும் அந்த விஷயத்தை சொல்றாங்க, வெவ்வேறு பாடத்திட்டம் அப்படின்ற இந்த விஷயத்தை சொல்றாங்க. உச்சநீதிமன்றமும் அதை தெளிவுபடுத்தியிருக்கு, அரசமைப்பு சட்டத்துடைய பார்வை இருக்கு. இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து பிரதமர் என்ன சொல்றாரு, 3 அமைச்சர்களை கொண்ட குழு போடுறோம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டில் வந்து சொல்றாரு, ஓராண்டுக்காவது விலக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ஓராண்டு விலக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைச்சர் வந்து சொல்றாரு. இது பரபரப்பாக தலைப்புச் செய்தியாக எல்லா இடத்திலும் இருக்கு. சட்டப்படியான பாதுகாப்பு இருக்கிறது, நீதிமன்ற தீர்ப்பும் அதுக்கு சாதகமாக இருக்கிறது. அமைச்சர் தன்னுடைய மசோதாவிலே இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. இது போதாது என்று இப்பொழுது அமைச்சர் வந்து ஓராண்டுக்கு கொடுக்கறதுக்காக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் ஒரு ஓராண்டுக்காவது ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். அப்ப இந்த ஆண்டு விலக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு எல்லாமே இருக்கிறது என்ற நம்பிக்கையை பரவலாக தமிழ்நாடு முழுக்க ஏற்படுத்தியது. இப்ப அன்னைக்கு வந்து ஒரு இன்னொரு குரலாக வைக்கப்பட்டது என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய கல்வி தரம் வந்து சரியில்லை, தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் வந்து மத்திய அரசுடைய வைக்கக்கூடிய தேர்வுகளில் போட்டி போடக்கூடிய அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு திறமை இல்லை, அதை காரணம் காட்டி ஒரு குறைபாடான அல்லது வந்து தரம் குறைவான கல்வி திட்டத்தை மாணவர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இவர்கள் அரசியல் செய்வதற்காக இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் போராடுறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் மேல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரத்தினுடைய மோசம் தான் அதுக்கு காரணமா? சிபிஎஸ்இ பாடத்திட்டமோ 10 ஆண்டுக்கு முன்னாடி உருவான பாடத்திட்டம் தான். தமிழ்நாடுடைய மேல்நிலை கல்வி பாடத்திட்டமோ 10 ஆண்டுக்கு முன்னாடி உருவான பாடத்திட்டம் தான். பாடத்திட்டம் தமிழ்நாட்டில் தரைக்குறைவாக இருக்கிறது, கற்பித்தல் முறை தரைக்குறைவாக இருப்பது என்றால் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் பேசப்பட்டது. என்ன ஆதாரம் வச்சிருக்காங்க? பேசுறவங்க கெமிஸ்ட்ரியில இந்த சாப்டர் இருக்கணும், இந்த சாப்டர் இல்ல, பயாலஜியில் இந்த சாப்டர் இருக்கணும், இந்த சாப்டர் இல்ல அப்படின்னு சொன்னாங்களா? விவாதம் அது அல்ல.
நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க சில கேள்விகள் கேட்பீங்க, அந்த கேள்விக்கு நீங்களே மல்டிபிள் சாய்ஸ்ல 4 ஆன்சர் கொடுத்துருவீங்க. அந்த 4 ஆன்சர்ல இருந்து ஒரு ஆன்சர் நான் டிக் பண்ணணும். அந்த ஆன்சர் கரெக்டா இருந்தா நீங்க மார்க் கொடுப்பீங்க, இல்லைன்னா நீங்க நெகட்டிவ் மார்க் கொடுப்பீங்க. இது ஒரு 18 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைக்கு நடக்கிற தேர்வுக்கு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கூட ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. நெகட்டிவ் மார்க்கு நியாயமா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கு. ஒரு 18, இதைத்தான் நாங்கள் அன்னைக்கு கேட்டோம். 18 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைக்கு நடத்துறீங்க. ஒரு குழந்தைக்கு வகுப்பறையில கேள்வி கேட்பதுதான். ஒரு ஆசிரியர் ஒரு விதியை சொல்றாருன்னா அந்த விதிக்கு எதிர்கேள்வி கேட்கறது தான் ஒரு குழந்தையோட வேலை. அப்பதான் கற்றல் செயல்பாடே தொடங்குது. அதுக்கு பேர் தான் கல்வி. நீங்க சொல்ற மாதிரி ஒரு 150 கேள்வி நீங்க கொடுக்கறதும், ஒவ்வொரு கேள்விக்கு 4 ஆன்சர் நீங்களே கொடுக்கறதும், நீங்க கொடுக்கிற ஆன்சர் தான் கரெக்டா இருக்கணும் என்ன ஒத்துக்க வைக்கிறதும், அது எப்படி நியாயமா இருக்க முடியும்? எனவே இந்த தேர்வு முறை தவறு என்று தான் நாங்கள் சொல்கிறோம். இங்கே நீட் தேர்வு முறை தவறு. நீட்டுக்கு மாநில அரசு மாநில சுகாதாரம் சார்ந்து கொள்கைகளை உருவாக்குகிறது. எனவே பாடத்திட்டம் 17 வயசுக்கு உட்பட்டவனுக்கான பாடத்திட்டம். உதாரணத்துக்கு தைராய்டு, 10ஆம் கிளாஸ்ல தைராய்டை பத்தி படிப்பான், 12ஆம் கிளாஸ்ல தைராய்டை பத்தி படிப்பான், MBBSல தைராய்டை பத்தி படிப்பான், MSலயும் தைராய்டை பத்தி படிப்பான். 4 தைராய்டை படிப்போம் ஒரே படிப்பா. 10ஆம் கிளாஸ்ல அறிமுகம் தான் பண்ணுவாங்க, 12ஆம் கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் விரிவா படிப்பாங்க. MBBSக்கு போனதுக்கு அப்புறம் தானே தைராய்டை முழுமையாக அவன் படிப்பதோ, அதற்கப்புறம் அவன் அறுவை சிகிச்சை நிபுணராகவோ அல்லது மருத்துவராகவோ ஒரு பிசிஷியனாக போறாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கிறதுலாம் அங்கதான். அப்படியே ஸ்பெஷலிஸ்டுக்கு ரெஃபர் பண்றீங்க. ஸ்பெஷலைசேஷன் அங்கதானே வருது. நான் MBBSல எதை கத்துக்கணுமோ அதை நான் +2லயே கத்துக்கணும்னு சொல்றது அராஜகம் இல்லையா? இல்ல அப்போ +2லயே கத்துக்கணும் அப்படின்னா மற்ற கல்வி திட்டங்களும் அவங்க +2ல கத்துக்கறாங்களா? வாய்ப்பு இல்ல. கத்துக்கணும் நீங்க எதிர்பார்க்கலாம். 3 வயசுல பாட்டு பாடலாம், பாட்டு பாடுறத சொல்லலாம், நம்பலாம். 3 வயசுல பாடிட முடியுமான்றதுதான். 1 லட்சத்துல ஒருத்தரால 1330 குறளையும் 4 வயசுல சொல்ல முடியுது. எல்லாராலும் சொல்லிட முடியுமா? அப்ப 1330 குறளையும் 4 வயதில் சொன்னாரே, அந்த பாடத்திட்டம் தான் சிறந்த பாடத்திட்டம் ஒத்துக்கிறீங்களா? அப்படின்னா தமிழ்நாடு கல்வி பாடத்திட்டம் சிறந்த பாடத்திட்டம் தானே? அப்படி சொல்ற மாணவர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களே. உங்களால நேத்து கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு கடல் தலைநகரங்கள் இதை பத்தி எல்லாம் ஒரு குழந்தை, ஒரு அரசு பள்ளி மாணவி சரளமா சொல்றா, 4 நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடிக்கிறா. பரவலா அந்த வீடியோ பரவலாயிட்டு இருக்கு. அப்படின்னா அந்த பாடத்திட்டம் சிறந்த பாடத்திட்டமாக இருக்கும். இது நினைவாற்றல் சம்பந்தப்பட்டது. நினைவாற்றல் என்பது வேறு, மனப்பாடம் வேறு, கல்வி வேறு. மனப்பாடம் வேறு, கல்வி வேறு. நான் கற்பதை மாணவனுக்கு வயிற்று வலி வருதுன்னா தேனி மாவட்டத்தோட உணவு என்னன்னு தெரியணும், கன்னியாகுமரி மாவட்டத்து உணவு தெரியணும், தஞ்சாவூர் உணவு தெரியணும், மெட்ராஸ் உணவு தெரியணும். எந்த உணவுனால் இது வந்தது, எந்த சீதோஷ நிலையினால் வந்தது, அது தெரிந்தால் தான் நான் மருத்துவம் பார்க்க முடியும். வெறும் மருந்து பேர் தெரிஞ்சுக்கிட்டு நான் மருத்துவரா இருக்க முடியாது. என் மாநிலம், என் மக்கள், என் மக்களுடைய பழக்க வழக்கங்கள், பண்பாடு, இவை அனைத்தும் சேர்ந்துதான் ஒரு மருத்துவம். எனவே அது மாநில உரிமைக்குட்பட்டது. இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது, மாநில உரிமையை பறிப்பது, மாநில சுகாதாரத்தை கெடுப்பது என்கின்ற நிலையிலும் தான் இது எதிர்த்துவமே தவிர இதை திசை திருப்புவதற்காக அவங்க தரத்தை கொண்டு வந்தாங்க. நான் கேட்கிறேன், +1 +2ல ஜூன் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் எல்லா அரசு பள்ளி, எல்லா அரசு உதவி பெறும் பள்ளியிலையும் கெமிஸ்ட்ரி டீச்சர், பிசிக்ஸ் டீச்சர், ஜுவாலஜி டீச்சர், பாட்னி டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், தமிழ் டீச்சர் இருந்தாங்களா? அதை சொல்ல முடியுமா? எல்லா பள்ளியிலும் இருந்தாங்க சொல்ல முடியுமா? எல்லா பள்ளியிலும் 40க்கு ஒரு டீச்சர் இருந்தாங்களா? எத்தனை ஸ்கூல்ல 80 ஸ்டூடெண்ட்க்கு ஒரு டீச்சர், 120 ஸ்டூடெண்ட்க்கு ஒரு டீச்சர் இருந்திருக்காங்க. எத்தனை ஸ்கூல்ல 3 மாசம் 4 மாசத்துக்கு டீச்சரே இல்லாம பிடிஏல போட்டிருக்காங்க. ஒரு அசமத்துவமான கற்றல் சூழலை உருவாக்கிட்டு, சமத்துவமான கற்றல் சூழல் இல்லாத சூழல்ல தேர்வை மட்டும் நாங்கள் சமமாக நடத்துவோம் என்று சொல்வது மாணவர்களை வஞ்சிக்க, அவர்களை பின்னுக்கு இழுக்க, நானா விலகி போவது. நீங்க பாருங்க, தகுதி திறமையை சொல்லி இருந்தா டாக்டர் முத்துலட்சுமி உருவாகி இருப்பாங்களான்னு நினைச்சு பாருங்க. ஒரு முத்துலட்சுமி இல்லாமல் போயிருந்தால் கேன்சர் இன்ஸ்டிடியூட் கிடையாது, ஆசியாவின் மிகப்பெரிய. நான் கேட்கிறேன், தகுதியோடு திறமையோடு முத்துலட்சுமியோட படிப்புல சேர்ந்தாங்களே அந்த மாணவர்களா எங்கே போனார்கள்? அன்றைக்கு தேதியில் தகுதி இல்லாத முத்துலட்சுமி தான் டாக்டர் முத்துலட்சுமியாக இங்க அடையார்ல கேன்சர் இன்ஸ்டிடியூட், தேவதாசி ஒழிப்பு முறை, அவ்வை இல்லம் என்று பல சமூக மாற்றங்களில் கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட முத்துலட்சுமிகள் உருவாகாமல் தடுப்பதுதான் நீட் போன்ற தேர்வுடைய நோக்கம் என்றதால் நாங்கள் எதிர்த்தோம். அந்த அனிதாவுடைய மரணம் நடந்தது. அதன் பிறகு நீட் இஷ்யூ கிளம்பினதுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் மேலேயே ஒரு பெரிய அவநம்பிக்கை உருவாயிட்ட மாதிரியும், ஒரு ரீதிங்கிங், ஐடியாலஜிக்கலி ரீதிங்கிங் இருக்குல்ல, நாம் என்ன சித்தாந்தத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம், என்ன பாதையில் அரசியல் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறதே ஒரு ரீதிங் பண்ற மாதிரியான ஒரு சூழல் உருவானதாக நான் பார்க்கிறேன். அந்த நீட் இஷ்யூக்கு பிறகு
தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் எப்படி பார்த்தீர்கள்? நீட் இஷ்யூவை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு என்ன கோவம் இருந்ததுன்னா, நான் ஒரு முதல் பட்டதாரி, நான் ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி, நான் ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட், சட்டக்கல்லூரி மாணவன். நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஃபேன் இருக்கும், லைட்டு இருக்கும், எல்லாமே இருக்கும், நம்மளுக்கு எல்லாமே வசதி இருக்குது, டீ சாப்பிட்லாம் நானூறுல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1000 மார்க்கு கிட்ட தான் நான் எடுத்தேன். 1000 மார்க். அந்த பொண்ணு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு, அவ்வளோ கிராமத்தில் ஒரு ஃபேன் கூட இருக்காது, ஒரு லைட் கூட இருக்காது, அவ்வளோ மார்க் எடுத்தும் அந்த பொண்ணு செத்து போச்சு. இது என்ன கவர்மெண்ட்டு, காரி துப்புலான்னு தோணுச்சு. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ எனக்கு வந்து நான் வேறு டிபார்ட்மெண்ட் பிகாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அம்மாவோட விருப்பத்தால் தான் நான் சட்டம் சேர்ந்தேன். அதுக்கடுத்து எனக்கு சட்டம் பிடிச்சிருச்சு. இப்போ நான் ப்ராக்டிஸும் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பொண்ணோட மனசில் இருந்து நான் உணர்ந்தேன், அவளுக்கு எப்படி இருந்திருக்கும், அப்பாவை எவ்வளோ வேதனையை அனுபவிச்சிருப்பா. நீங்கள் வந்து அம்மா சொன்னதுக்காக வேறொரு கல்விக்கு போறீங்க, அவளுடைய கனவு அது. அவளோட கனவு வந்து என் கனவை நான் உணர்ந்தேன் அந்த சமயத்தில். அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு, இது ஒரு கவர்மெண்ட்டாக நம்மளே சாவடிச்சிருவாங்க போல், ஹிட்லர் மாரி இருக்குது இந்த கவர்மெண்ட்டு, ஹிட்லர் ஆச்சு போல். அதுக்கடுத்து ஒன்றுன்னா, அற்பனுக்கு வாழ்வு வந்து அத்தராத்திரியில் கொடை பிடிப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கதையாக தான் இங்கே இருக்குது. இப்போ நீட் வந்து தமிழகத்தில் தமிழகத்தில் நிறைய பேர் வேணாம் சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து அதுக்கு வந்து படிக்க முடியாமலோ அப்படி இல்லாமலாம் இல்லை, அவங்களால படிக்க முடியும். அதுக்கு வந்து முறையாக அதுக்கு ஒரு கோச்சிங்கோ ஏதாவது கொடுக்கணும். அப்படி இல்லை, சரி இப்போ இவங்க கஷ்டப்பட்டு மாணவர்கள்லாம் படித்து நீட்டுக்கு போகிறாங்க, நீட்டில் தேர்வாகி காலேஜுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. காலேஜுக்கு போய் அங்கே சொல்லிக் கொடுக்குற டாக்டர்ஸ், அங்கே சொல்லிக் கொடுக்குற ப்ரொஃபஸர்ஸ் வந்து நீட் முடிச்சுட்டு வந்தவங்கலாம் கேட்டால் நீட் முடிச்சுட்டு வந்தவங்க கிடையாது. அங்கே அப்போ வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறவங்க வந்து நீட்டால் தேர்வாகாத தரமற்ற மருத்துவர்களாக இருக்கிறாங்கன்னா, அப்போ படிக்கிற மாணவர்கள் மட்டும் எப்படி இது வந்து முடிச்சுட்டு போக முடியும் அப்படின்றது தான் என்னோட கேள்வி. கொடுக்கக்கூடியவர்களே அந்த டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணல, இன்னைக்கு வரக்கூடியவர்கள் மட்டும் ஏன் அப்படின்னு. நான் வந்து ஜிப்மர் எக்ஸாம் எழுதி 12th முடிச்சுட்டு மெடிக்கல் எக்ஸாம் எழுதினேன். எழுதினப்போ எனக்கு வந்து 1.75 போயிடுச்சு ஜிப்மர். நான் எய்ம்ஸ் எழுத ஜிப்மர் மட்டும் எழுதினேன். அப்போ எனக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னு கேட்டிங்கன்னா, நான் எடுத்த மார்க்கு பாண்டிச்சேரி சிட்டிசனாக இருந்தால் எனக்கு அது போதுமானது. பாண்டிச்சேரி குடியுரிமை இருந்தால், தமிழ்நாடு குடியுரிமை இருந்ததுனால எனக்கு அது கிடையாது. சரிங்களா? இதுலேயே 2 ஸ்டேட்டுக்கும் மாறுபட்டு கருத்து இருக்குது. ஆனால் இந்த எக்ஸாம் இந்தியா லெவலில் வைக்கிறது. ஜிப்மர் எய்ம்ஸ் ரெண்டுக்குமே தனித்தனி செக்டார் இருக்குது. சரிங்களா? என்னோட கேள்வி என்னன்னா, நீங்கள் நீட்டை கொண்டு வந்தீங்கல்ல, ஏன் அதை அதிலே கொண்டு வரல? கொண்டு வரணும்ல, சமத்துவமான எல்லாத்தையும் கொண்டு வரன்றீங்க, கேட்டால் சமச்சீர் கல்வி வேணுன்றீங்க, என்னென்னோ பண்ணணுன்றீங்க. சிபிஎஸ்சி கொண்டு நீங்கள் திணிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏன் அது 2 மட்டும் நீங்கள் பண்ணல? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏன் ஜிப்மர் எய்ம்ஸ் அதில் கொண்டு வரல? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் கொண்டு வரலாம், வடநாட்டுக்காரர் நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்று, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஃபார்ம் பண்ணது சென்னையில் தான். அது நம்ம மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி தான் அது. ஸோ இங்கே இருக்கிறது இங்கே தான் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகம். மொதல் விஷயம். 2வது விஷயம், நிறைய மருத்துவர்கள் இங்கேருந்து தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே இருக்க மருத்துவத்தை நம்ம பிளாக் பண்ணாலே அடுத்தபடியாக மக்கள் வந்து இங்கேருந்து வெளியேறி வடநாட்டு பக்கம் வருவாங்க அப்படின்ற ஒரு கருத்து இங்கே அதிகப்படியான ஒரு இதில் மத்திய அரசாங்கத்தால் இங்கே திணிக்கப்படுது. அதான் உண்மை. நீட்டை மக்கள் மேலே திணிக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இவன் வந்து மன ரீதியாக வந்து அவன் ஃப்ரீயாக இருந்தால் தானே யோசிப்பான், கேள்வி கேட்பான். எனக்கு கேள்வி கேட்க விடாத அளவுக்கு எனக்கு திணிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், நான் புக்கோட தானே உட்காந்துருப்பேன். நான் எப்படி தெருவுக்கு வந்து கேள்வி கேட்பேன்? நீ பண்ணுற தப்பெல்லாம் நான் வேடிக்கை தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீ அப்போ எப்படி எனக்கு அது வந்து இது பண்ண முடியும்? அது 2வது விஷயம். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீட்டால் வந்து கிராமப்புறங்கள்லேருந்து யாருமே வர முடியாது. நானே அங்கேருந்து சென்னை வந்து தான் படித்து எக்ஸாம் எழுதினேன். அப்போது கிராமத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க எப்படி மேலே வரும், எப்படி வெளியே வரும்னு நினைக்கிறீங்க? அவங்க எவ்வளோ தான் மார்க் எடுத்தாலும் அனிதா மாதிரி போன்ற தங்கச்சிங்களாம் என்ன வேணால் சாவதான் செய்வாங்க. வேறு என்ன பண்ண முடியும்? ஏன் ஒரு அநீதி எக்ஸ்ட்ரா ஒன்று வெளில நடக்குதுன்னு போது அதை பார்த்தா எப்படி நான் அமைதியாக இருக்க முடியும்? நாளைக்கு அது என் குடும்பத்தில் நடக்காதா? பொள்ளாச்சி இஷ்யூ அது மாதிரி தான் நடந்தது, அதுக்கும் எல்லாம் கொந்தளிச்சிங்கல்ல. அது மாதிரி தான் என் வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கும்போது அந்த பிள்ளை அந்த மார்க் எடுத்து அது கிடைக்கலன்னு போது எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்? நைட்டு பக்கம் நாங்கள் உட்காந்து படிப்போம். 10th-லேருந்து 8th-லேருந்து உட்காந்து நாங்கள் மாஞ்சி படிச்சுட்டு மேலே வந்தோம்னா, நீட் நீங்கள் வச்சு அமைதியாக நீ வீட்டுக்கு போடான்னு அனுப்பி வச்சுருவீங்க. அப்போ நாங்கள் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? உங்கள் வாக்கு வங்கிக்காக மக்கள் மீது நீங்கள் என்ன வேணால் திணிப்பீங்களா? அப்புறம் தமிழிசை சௌந்தரராஜன் சொல்கிறாங்க நல்ல மாணவர்கள் வருவாங்க. அப்போ இவங்க எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. முழுக்க வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து அடக்கி ஆள வேண்டும், பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை மக்களை வந்து அழிக்க வேண்டும், அவர்களுக்கு கல்வியில் வந்து வளரக்கூடாது என்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த நீட். அதில் முதலாக பாதிக்கப்பட்டவனே நான் தான். என்னுடைய மகன் 499 மார்க் பெற்று கடந்த ஆட்சியிலே நம்முடைய ஜெயலலிதா அவர்களும் தளபதி ஸ்டாலின் அவர்களும் எனக்கு என்னுடைய மகளுக்கு பரிசு வழங்கினார்கள். அதே போல் அடுத்த ஆண்டு வந்திருந்த +2 எக்ஸாமில் 1168 மார்க்குகள் பெற்று இருவருமே அவருக்கு பரிசு கொடுத்தார்கள். ஆனால் இறுதியாக நீட்டில் அவள் தோற்றுப்போனாள். அந்த வலி இன்றும் என்னுடைய மகளிடமும் என்னிடமும் இருக்கிறது. என்னுடைய பெண் வந்து பிடிஎஸ் படித்தாங்க, தாகூர் காலேஜில் படித்து
இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் தங்கப்பதக்கமும் வாங்கினாங்க. ஓகே. ஆனால் எம்டிஎஸ் படிக்கிறதுக்கு நீட் தேர்வு எழுதினாங்க. பிடிஎஸ் படிச்சுட்டு அப்புறமா எம்டிஎஸ்க்கு நீட் வச்சாங்க. அந்த நீட் தேர்வில் வந்து பொண்ணு எழுதணுன்னே அப்பா இந்த நீட்டுங்கிறது ஒரு ஃப்ராடுன்னு சொல்லிடுச்சுங்க. ஏன்னா காலையிலேயே எக்ஸாம் வைக்கிறாங்க, மத்தியானத்தில் வைக்கிறாங்க. காலையில் ஒரு கொஸ்டின் பேப்பர்ப்பா, மத்தியானம் ஒரு கொஸ்டின் பேப்பர். அப்போ காலையில் வந்து கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் வரலாம், மத்தியானம் வேறு ஈஸியான கொஸ்டின் பேப்பர் வரலாம். எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே கொஸ்டின் பேப்பர் கொடுத்து வச்சுருந்தா இது சமமான ஒரு இதில் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுங்க. அந்த பொண்ணுக்கு வந்து அது கிடைக்கவே இல்லை. ஓகே. உங்கள் பொண்ணுக்கு? ஆமாம். ஆனால் இதே வந்து நம்ம வெளியே போய் பணம்னா கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து வாங்கியிருக்கணும். ஆனால் அந்த பொண்ணு அப்பா கடைசியாக ஒரே ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிங்க, போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்னு சொல்லி சண்டிகரில் இருக்குது. எல்லா மேல் படிப்புக்கும் உண்டான மத்திய அரசு தொகுப்பில் சண்டிகரில் பல ஆயிரம் ஏக்கரில் பல நூறு ஏக்கரில் வந்து அது இருக்குதுங்க. அதுக்கு லாஸ்ட் சான்ஸ் அதில் போய் எழுதிட்டு வரேன்னு சொல்லி அந்த எக்ஸாம் எழுதி தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டாக செலெக்ஷன் ஆகி இன்றைக்கி வந்து எம்டிஎஸ். அதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டைஃபண்டு 70,000 ரூபா கொடுக்குறாங்க பெர் மந்த்து. ஏன்னா பிடிஎஸ் முடிச்சதுனால. ஒரு வருஷத்தினுடைய ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் 1500 rupees. சார், ஒரு டாக்டர் உருவாங்கன்னா அவன் பணம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டினுடைய அரசு வரிப்பணம் குறைந்தது 15 லட்சம் ரூபாய் ஒரு மருத்துவரை எம்பிபிஎஸ் பிடிச்சி வெளியே வர்றதுக்கு 15 லட்சம் ரூபாய் அரசாங்கம் செலவு பண்ணுதுங்க. அப்போ நம்ம வரிப்பணம், நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்கணும், எல்லா ஜாதிக்காரும் வரணும், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்காரெல்லாம் வரணுங்கிறதுக்கு வேண்டி தான் பேரறிஞர் அண்ணா, கலைஞர் போன்றவர்களாம் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மருத்துவக் கல்வி கொண்டு வரணும்னு சொல்லி சத்தியமாக தலைவர் கலைஞர் தான் கொண்டு வந்தாருங்க. அது யாருமே மறுக்க முடியாது. அந்த தலைவர் கண்ட கனவை வந்து சிதைப்பதற்காக மோடி வந்து வடநாட்டு மாணவர்களை கொண்டு வந்து நம்ம வரி பணத்தை செலவு பண்ணி நாம் கட்டிய கல்லூரியில் படிக்க வச்சு அவங்களை அனுப்புகிறாங்க. அதாவது சேவைத்துறையில் ஒன்று மருத்துவம், இன்னொன்று கல்வி. இதுபோல 27 சேவைத்துறைகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக அனைத்து சேவைத்துறையிலையும் சந்தையை அனுமதிப்பது. அப்ப கல்வியில் சந்தையை அனுமதிப்பது, சுகாதாரத்தில் சந்தையை, அது மருத்துவத்தில். நீட் தேர்வின் வழியே எப்படி சந்தை அனுமதிக்கப்படுகிறது? அதாவது அவங்க கேட்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீஸ், யார் வேணாலும் கூகுளில் போயிட்டு WTOவோட ஆவணத்தை எடுத்து பார்க்கலாம். அவங்க கேட்குறாங்க சம ஆடுகளம் வேணுன்றாங்க. நாம் கேட்குறோம் சமமான கல்வி வாய்ப்பு வேணும்னு கேட்குறோம். ஆனால் அவங்க கேட்கறது என்னன்னா, நிதி முதலீடு செய்பவர்களுக்கு சமமான ஆடுகளம் வேண்டுமா. அப்போ இந்தியா முழுக்க ஒரே பெஞ்ச் மார்க் கொண்டு வான்றாங்க. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு பாடத்திட்டம், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மதிப்பீட்டு முறைன்னு சொல்லும் பொழுது நான் அப்படி நுழைய முடியாதுல்ல. அப்போ ஒரு நாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நாடு முழுக்க ஒரே ஒரு மதிப்பீட்டு முறை கொண்டு வாங்கன்னு சொல்றான். இதுல என்ன கேலிக்குத்தான விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஒரு மாநில அரசாங்கத்துடைய பள்ளி கல்வித்துறை மேல்நிலை பள்ளிக்கல்வி தேர்வை நடத்துகிறது. அந்த தேர்வை தகுதியற்றதுன்னு சொல்றீங்க மருத்துவர் மாணவர் சேர்க்கை. ஓகே. 12 வருஷம் படிச்சு அதை முடிக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு தேர்வை தகுதியற்றதுன்னு சொல்றீங்க. அப்போ மாநில அரசு பள்ளிக்கல்வித்துறை, அந்த பள்ளிக்கல்வித்துறையால் நியமிக்கப்பட்ட தகுதி பெற்ற ஆசிரியர்கள், அவர்களுடைய மதிப்பீட்டு முறை தகுதியற்றது. இரண்டாவது பக்கம் பல்கலைக்கழகம். ஒரு பல்கலைக்கழகம் தான் என் பல்கலைக்கழகத்திற்குள் நீ சேருவதற்கு என்ன தகுதின்னு தீர்மானிக்கணும். இங்க தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அவங்க தான் தீர்மானிக்க முடியும். அரசமைப்பு சட்டமும் அதை தான் சொல்லியிருக்கு. மாநில அரசாங்கத்துக்கு தான் அந்த உரிமையை கொடுத்திருக்கு. ஆனா இங்க நீங்க என்ன சொல்றீங்க, தமிழ்நாட்டினுடைய மருத்துவ பல்கலைக்கழகம் அதை தீர்மானிக்க முடியாது. அப்ப பல்கலைக்கழகம் தீர்மானிக்காது. அப்ப பல்கலைக்கழகமும் தகுதியை சொல்லாது, பள்ளிக்கல்வித்துறையும் தகுதி சொல்வாது. அப்ப யாரு தகுதியை சொல்லுவாங்க? என்டிஏன்னு ஒரு ஏஜென்சி, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அவங்க பல்கலைக்கழகத்தை விட சிறந்தவங்களா? அவங்க பள்ளிக்கல்வித்துறையை விட சிறந்தவங்களா? அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? அவங்க எந்த அடிப்படையில் அந்த தகுதியை தாங்களே பெற்றுக்கொண்டார்கள்? அப்போ இதுக்கு ஒரு டிசைன் இருக்கு. என்ன டிசைன் இருக்குன்னா, ஒட்டுமொத்தமாக பள்ளி கல்வி என்கின்ற கற்றல் கற்பித்தல் முறையை அழிப்பது. பள்ளிக்கல்வித்துறையை அழிக்கிறது, பல்கலைக்கழகத்தை அழிக்கிறது. யாரு வேணாலும் எக்ஸாம் நடத்தலாம், யாரு வேணாலும் சர்டிஃபை பண்ணலாம். அதுக்கு ஒரு சட்டம் போட்டு இவங்களுக்கு சர்டிபிகேட் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கு நீங்க சொல்லிட்டா போறோம். அப்ப வெளிநாட்டிலிருந்து யாரு வேண்டுமானாலும் இங்க பாடம் நடத்தலாம், அவங்களை நீங்க அங்கீகரிச்சா போறோம், அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்துட்டா போறோம். எனவே பன்னாட்டு முதலாளிகளுடைய ஒரு லாப வேட்கைக்கான சந்தை காடாக சுகாதாரமும் மருத்துவமும் மாறக்கூடிய ஒரு ஆபத்து. அதனுடைய வெளிப்பாடு என்னன்னு கேட்டா, நீட் கோச்சிங் சென்டர் இருக்குல்ல, முதல் பக்கத்துல ஆங்கில பத்திரிகை, தமிழ் பத்திரிகையில வண்ணத்துல முதல் பக்கத்துல விளம்பரம் கொடுக்கறாங்க. ஒரு விளம்பரத்திற்கு எவ்வளவு காசு, ஒரு நாளுக்கு எவ்வளவு பணம் என்று பாருங்கள். பக்கம் பக்கமாக விளம்பரம் வருகிறது. பல நாள் விளம்பரம் வருகிறதுனா பல கோடி ரூபாய் புழக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம்.
அப்ப பல கோடி ரூபாய் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வர்த்தக ரீதியான ஒரு அமைப்பு, அதற்கு ஊக்கம் கொடுப்பதுதான் இந்த நீட்டினுடைய நோக்கமே தவிர இதனுடைய விளைவு என்ன? கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசினுடைய புள்ளி விவரப்படி +1 மாணவர் சேர்க்கை குறைஞ்சு போச்சு. +1ல பயாலஜி ஸ்டூடெண்ட் குறைஞ்சு போச்சு. இது ஒரு நீண்ட நாள் தாக்கம் என்ன? உங்களுக்கு ஒரு பொட்டானிஸ்ட், ஒரு தாவரவியல் அறிஞன் கிடைக்க மாட்டான், ஒரு விலங்கியல் அறிஞன் கிடைக்க மாட்டான், ஒரு வேதியியல் அறிஞன் கிடைக்க மாட்டான், ஒரு இயற்பியல் அறிஞர் கிடைக்க மாட்டான், ஒரு கணிதவியல் அறிஞர் கிடைக்க மாட்டான். ஒரு சயின்ஸ் குரூப்பை எடுக்கிறதுக்கே ஸ்டூடெண்ட் வரலன்னா எப்படி உங்களுக்கு அறிஞர்கள் உருவாவாங்க? நாளைக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பாடம் நடத்தணும், இல்ல +2க்கு கெமிஸ்ட்ரி பாடம் நடத்தணும்னா ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பிசிக்கல் என்ற 3 பிரான்ச் படிச்சவன் வரணும்ல. அந்த 3 பிரான்ச் இருக்கக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரி ஹையர் செகண்டரியிலையும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியை பேசிக் சயின்ஸா எடுத்து படிக்கலன்னா பிறகு எப்படி அவங்க டீச்சரா வருவாங்க? அப்ப எதிர்காலத்துல டீச்சிங் ஃபேக்கல்டி இல்லாம போகக்கூடிய, ஆசிரியர்கள் இல்லாம போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. எனவே இது சுகாதாரத்தையும் தரமான ஆசிரியர்களை உருவாக்குவதிலையும் அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சியும் ஒட்டுமொத்தமாக சீரழிக்கக்கூடிய ஒரு சதியாகத்தான் இங்கே பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் உங்களுக்கு பணமே இல்லைன்னு சொன்ன காலகட்டத்தில் மருத்துவ கல்லூரியை தமிழ்நாடு அரசு திறந்த வரலாறு இங்க உண்டு. ஏன் மருத்துவ கல்லூரியை பணமே இல்லைன்னு சொல்லி, ஸ்கூல் தொடங்குறதுக்கே பணம் இல்லைன்னு சொன்னா மருத்துவ கல்லூரி திறந்தோம்னா எதுக்காக திறந்தோம்? மருத்துவர்களை உருவாக்குவதற்கு தான். ஏழை தான் வந்து படிக்க முடியும், ஏழை தான் சிறந்த மருத்துவனாக இருக்க முடியும் என்பது அதுதான் சமூக நீதி. அந்த சமூக நீதி தமிழ்நாட்டில் பல மருத்துவர்களை உருவாக்கி கொடுத்தது. இன்று போட்டித் தேர்வு என்று ஒன்று வந்துவிட்டால் அங்க சமூக நீதி அடிபடுகிறது. ஏன் அடிபடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு யாருக்கு பணம் இருக்கோ அவனால தான் 1 வருஷம் உட்கார்ந்து படிக்க முடியும். 2 வருஷம் தமிழ்நாட்டில் நீட் நடைமுறை இருக்கு. பத்திரிகை செய்தி எடுத்து பாருங்க, ஓராண்டுக்கு மேல் நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணவங்க 50% மேல பாஸ் பண்ணிருக்காங்க, 50% பேர். அப்படின்னா +2 முடிச்ச பிறகு கூடுதலா 1 வருஷம் உட்கார்ந்து படிக்கணும், 2 வருஷம் உட்கார்ந்து படிக்கணும். இப்போ 3 வருஷம் படிச்சவன் இந்த ஆண்டு போட்டி போடுவான். 3 வருஷமா நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவன் போட்டி போடுவான். நான் இப்ப +2 எழுதிட்டு நீட் எழுத போறேன், 2 பேரும் ஒன்னா போட்டி போட முடியுமா என்பதுதான். ஹையர் செகண்டரியில ஒரு அளவுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடைக்குது. எப்படின்னு கேட்டா, தனியார் பள்ளியில படிக்கிற பிள்ளைங்க டியூஷனுக்கு போனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க, ரிட்ரஸல் கிளாஸ் வைக்கிறாங்க. கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது உங்களை ஆடுகளத்தை சமமாக்க முடியுது. ஆனா கோச்சிங் சென்டர்ல அப்படி உங்களால் சமமாக்க முடியாது. என்னதான் அரசு நான் கோச்சிங் சென்டர் திறக்கிறேன்னாலும் இங்க அவன் எடுத்துக்கிற முயற்சி. எத்தனை சமூகங்கள்ல ஒரு பெண் குழந்தைய 17 வயசுல +2 முடிச்ச பிறகு ஓராண்டோ 2 ஆண்டோ வீட்டுல உட்கார்ந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணு. தமிழ் சமூகத்தில் எத்தனை குடும்பங்கள் அது சாத்தியம்? சமூக சூழல், பொருளாதார சூழல் அதை நிச்சயமாக அனுமதி. ஆனா தமிழ்நாட்டுல பெண் மருத்துவர்கள் அதிகம் இல்லையா? மிகப்பெரிய அளவில். அதாவது அந்த வீராண்மை பெருமாம்பாள் அவங்க இந்திய மருத்துவத்துறையில படிச்சவங்க தான், அவங்க எம்பிபிஎஸ் டாக்டர் கிடையாது. ஆனா அந்த வீராண்மை பெருமாம்பாள் தான் உங்களுக்கு தமிழாசிரியர்களுக்கான சம்பளத்தை வாங்கி கொடுத்தது அவங்க தான், இலவு வாரம் நடத்தி. எனவே மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக பெண் மருத்துவர்களுடைய சாதனை என்பது சாதாரண சாதனை கிடையாது, பல்வேறு சாதனைகள். ஏன் கேப்டன் லட்சுமி யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய படையில நம்ம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே. எனவே பெண் மருத்துவருடைய பங்களிப்பு என்பது எல்லா தளத்திலையும் இருந்திருக்கிறது. அப்படி பெண் மருத்துவர்கள், பெண்கள் படித்து முன்னுக்கு வருவதுதான் சமூக நீதி. அந்த சமூக நீதி இங்க இருக்கக்கூடிய ஒடுக்குமுறை, ஜாதிய ரீதியான ஒடுக்குமுறை, பொருளாதார ரீதியான பாகுபாடு, இது அனைத்தையும் கடந்து விட்டு ஒருத்த மேலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க, அது எந்த சமூகம் வேணாலும் இருக்கட்டும், 1 ஏக்கர் நிலம் இருக்கும், 2 ஏக்கர் நிலம் இருக்கும், சின்ன வீடு இருக்கும், நகரத்தான் சொல்லிப்பான், குடியானவன்னு சொல்லிப்பான், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அவனுடைய பொருளாதார நிலை என்ன? அவனுக்கு ஒரு ஆசை இருக்காதா? நான் வயல்ல வளர்ந்தேன், நான் மாடோடையே மல்லு கட்டினேன், என் பிள்ளையாவது போய் டாக்டர் ஆகட்டும் அப்படின்னு அந்த விவசாயி நினைக்க மாட்டானா? அந்த விவசாயி எப்படி பட்டணத்துக்கு தன் பொண்ணு அனுப்பி 2 வருஷம் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல படிமா, அதுவும் காலேஜ் கிடையாது, ஸ்கூல் கிடையாது, ஏதோ ஒரு இடத்துல தங்கணும், ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட்ல போய் படிக்கணும், 24 மணி நேரம் படிச்சுட்டே இருக்கணும், அனுமதிக்க முடியுமா? அது அப்படிப்பட்ட புரிதல் இந்த சமூகத்தில் இருக்குதா? இந்த புரிதலை எல்லாம் கவலைப்படாமல் நான் ஒரு தேர்வை கொண்டு வர்றேன்னா அது சமூக நீதிக்கு எதிரானது, சமூகத்தை பற்றி அக்கறையற்றது. எனவே நீட் என்பது ஒரு சமூக நீதிக்கு எதிரான ஒரு செயல்பாடு என்பதைத்தான் தொடக்கத்திலிருந்தே நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். இப்போ ஸ்டெர்லைட் இஷ்யூ, சேலம் 8 வழிச்சாலை, இதெல்லாம் இஷ்யூவா பிரச்சனையாக கிளம்பி வரக்கூடியது. அங்க இருக்கக்கூடிய பாதிப்புகளால அல்லது ஒரு அரசாங்கம் திட்டத்தை செயல்படுத்த நினைக்கிறது மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்றதா. கஜா புயல் அப்படின்றது ஒரு பேரழிவு. இயற்கை பேரழிவு நேரத்தில் நம்ம அரசாங்கத்தை நம்பி இருப்பதை தவிர நமக்கு வேற வழி கிடையாது.
அந்த நேரத்தில் கஜா பேரழிவு நடந்த பொழுது டெல்டா மாவட்டம் தமிழகத்துக்கே சோறு போடக்கூடிய மாவட்டம் அப்படின்னு மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் அழிவு நடந்த போது இந்த அரசாங்கங்கள் எப்படி நடந்துகிட்டுச்சு? நான் 5 ஏக்கர் வாழை போட்டிருந்தேன், இன்னும் ₹1 எனக்கு வரல. ஒரு வாழைக்கட்டை இல்லை, ஒரு இலை இல்லை. வந்து அதெல்லாம் கணக்கெடுத்தாங்களா? கணக்கெடுத்ததெல்லாம் கண் துடைப்பு தான். அவங்களுக்கு வரேன், கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு, தருவேன், இருங்க. அதெல்லாம் எதுவுமே வந்து சொல்லலை. முழுசா இது வரைக்கும் கிடைச்சிருக்குன்னு எல்லா விவசாயிகளும் சொல்லுங்க பார்ப்பான். எங்கேயுமே கிடைக்கல. இன்னும் முழுசா விவசாயி பழைய நிலைமைக்கு இன்னும் திரும்ப முடியல. 25 வருஷம் வாழ்க்கைக்கு பின்னாடி போயிட்டான் விவசாயி பூரா. 25 வருஷம் வாழ்க்கைக்கு பின்னாடி போயிட்டான். 25 வருஷத்துக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வாழை சேர்த்த சொத்தை பூரா அழிச்சிட்டு பின்னாடி போயிட்டான். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இப்போ குடிக்க தண்ணி இல்லை. இருக்க ஃபாரஸ்ட் ஆராய்ச்சி பதி பூரா இருக்குது, குடிக்க தண்ணி இல்லை. 750 அடிக்கு வாட்டர் போர்டு பூரா 750 அடி கீழே போயிடுச்சு. 400 அடி தான் வாட்டர் போர்டு இருந்துச்சு, இப்போ கீழே போயிடுச்சு. இது இல்லாமல் வாழை சுற்றி விவசாயத்தை சுற்றி சாரி மரம் வச்சுருந்தேன், 200 மரம் வச்சுருந்தேன். சாரி மரம், தென்னை மரம் விவசாயத்தை சுற்றி வச்சுருந்தேன். அதுக்கெல்லாம் நிவாரணம் கிடையாதான். தோப்பாக இருந்தால் தான் நிவாரணம். என்ன சார் கவர்மெண்ட்டு, என்ன கவர்மெண்ட்? 25 வருஷத்துக்கு வாழை வரமே பின்னாடி போயிடுச்சு. சாரி மரம்னா அப்போ அது தென்னை மரம் இல்லையா? அது வேற விவசாயமா? அதுக்கெல்லாம் நிவாரணம் கிடையாதான். இப்போ அரசாங்கம் வந்து ஒரு கணக்கு எடுத்தாங்க இல்லையா, இத்தனை மரம், இத்தனை சில லட்சம் கணக்கான மரங்கள்லாம் பாதிக்கப்பட்டது, அதெல்லாம் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கணக்கெல்லாம் சரியாக தான் இருக்கா? நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து ஒரு பகுதியில் வந்து தென்னை விவசாய சங்க தலைவராக இருக்கிறேன். பதிவு பண்ணி வச்சுருக்கோம், பதிவு பண்ணி கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணி வச்சுருக்கேன், ரிஜிஸ்டர் பதிவு பண்ணி வச்சுருக்கோம். அப்படிப்பட்ட இதில் அந்த ஒவ்வொரு விவசாயிக்கு தென்னை விவசாயியுடைய இது எங்கள் பகுதியில் உள்ளது என்கிட்ட இருக்குது. அவங்களுடைய பர்டிகுலர்ஸ் பூரா என்கிட்ட இருக்குது. அதை அப்படியே நாங்கள் பதிவு பண்ணி கொண்டு கொடுத்தோம். யார்கிட்ட? அரசாங்கத்தில் தாசில்தார்கிட்ட கொடுத்தோம். தாசில்தார் என்ன சொன்னார்னா, அதனுடைய இது எங்களுக்கு நகல் பூரா எங்கள்கிட்ட இருக்குது, அடங்கள்ல இருக்குது, அது இருக்கிறத தான் நாங்கள் போடுவோம் அப்படின்னாரு. இல்லை சார், நாங்கள் தான் வச்சுருக்கோம், தென்னை விவசாயிகள் சங்கம் பூரா பதிவு பண்ணியிருக்கு, அதனால அந்த இது பூரா நீங்கள் போட்டாங்கன்னு சொன்னோம். அப்படி கிடையாது அப்படின்னா, நீங்கள் யார் போய் எந்த கணக்கு எடுத்தீங்க? அது வரைக்கும் சாகுபடி கணக்கு எடுத்திருக்காரா? சாகுபடி கணக்கே எடுக்கலையே. எத்தனை வருஷம் ஆச்சு? அது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி சாகுபடி கணக்கு எடுத்தது. அதுக்கு பிற்பாடு சாகுபடி கணக்கே எடுக்கல. அவ போட்ட தென்னை மரம்லாம் யாரு கொடுக்கறது? அதுக்கு பின்னாடி இந்த 15 வருட காலத்தில் இடைவெளியில எடுத்த நட்ட மரங்கள் அதை பத்தி எந்த கணக்கும் கிடையாது. எந்த கணக்கும் கிடையாது. நீங்க போய் பாருங்க, அந்த சாகுபடி கணக்குல போய் பாருங்க, எந்த கணக்குமே இருக்காது. விவசாயி பண்ணியிருக்கிறது ஒன்றா இருக்கும், எழுதி வச்சிருக்கிறது ஒன்றா இருக்கும். சும்மா தரிசனம் தான் போட்டு வச்சிருப்பான், அதில் கணக்கு போட்டு வச்சிருக்க தரிசனம் தான் போட்டு வச்சிருப்பான். யாருமே போறது இல்லை சார். அதிகாரிகள் வந்து மக்களை போய் சந்திக்கிறதே கிடையாது. மக்கள் போய் அதிகாரிகள் சந்திச்சோம்னா எங்களுக்கு தெரியும், போய் நீ வெளியே அப்படிங்கிறான். நாங்கள் என்ன செய்யறது? அதே இல்லாமல் இப்போ என்ன பண்ணிட்டாரு, மோடி கொண்டாந்து ஒரு 2000 தரேன், எடப்பாடி ஒரு 2000 தரேன்னு சொல்லிட்டு அதுலேயும் பாதி மக்களுக்கு கூட காசு கொடுக்கல, யாருக்கும் கொடுக்கல, அதுவும் போச்சு. எல்லா மக்களும் இப்போ வெறுப்பில் இருக்கிறாங்க. இந்த அரசாங்கத்தை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறது அத்தனை மக்களும், அது அந்த கட்சியெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே நிற்கிறாங்க. அரசாங்கம் எதுக்கு தான் தேர்ந்தெடுக்க? மக்களுக்காக தானே தேர்ந்தெடுக்கிறான். மக்களுக்கு நல்லது பண்ண தானே கலாணி பேர்ல இருக்காங்க. மக்கள் இப்போ ஓட்டு போட்டு எதுக்காக மக்களுக்கு நல்லது பண்ணணும் தானே அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறான். அந்த அரசாங்கம் என்ன பண்ணுது மக்களுக்கு? குடிக்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் தண்ணி இல்லை சார், நீங்க வேணா வந்து பாருங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடிக்க தண்ணி இல்லை. 700 அடி கீழே போச்சு நீரோட்டம். 10 லட்சம் செலவு பண்ணாதான் ஒரு விவசாயி போர் போட்டு குடிக்க தண்ணி படுக்கலாம். அன்னைக்கு ஒரு விவசாயி அவன் இருக்க வாழ்வாரத்தை குடும்பத்தை காணணும்னாவே 10 லட்சம் செலவு பண்ணாதான் குடும்பத்தை காணலாம். அதுக்கப்புறம் தான் விவசாயம் பண்ணலாம். ஒரு விவசாயி நல்லா இருந்தால் தான் விவசாய கூலியோ விவசாய தொழிலாளர்களோ நல்லா இருக்க முடியும். ஒரு விவசாயி நல்லா இருந்தால் தான் விவசாயத்தை நம்பி இருக்கிற மற்ற தொழில்களும் சரி, ஒரு டிராக்டர் தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு இயந்திர தொழில்கள் எதாக இருந்தாலும் நல்லா இருக்க முடியும். அதுக்கு காரணம் மழையும் நம்மளுக்கு கை கொடுக்கணும். இப்போ இந்த கஜா புயலில் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிருந்துச்சுன்னா கூட ஏதோ விதைச்சதை அறுவடை பண்ணியிருந்துருக்கலாம். அது தொடர்ந்து மழையும் இல்லை. இப்போ மழை இல்லாததுனால விவசாயிக்கும் பாதிப்பு, விவசாய தொழிலாளர்களுக்கும் பாதிப்பு. கரும்பு, தென்னை, வாழை இந்த மாதிரி விவசாயிகள் விவசாயம் பண்ணும்போது அதுக்கு இப்போ கரும்பை பொறுத்தவரையிலையும் அதுக்கு பார் எடுத்து கட்டுறது, வாய்க்கால் வரப்பு வெட்டுறது, இது போன்ற விவசாயிகள்லாம் விவசாய தொழிலாளர்கள் தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இப்போ தண்ணி இல்லாததுனால, அந்த மழை இல்லாததுனால கரும்பு விவசாயிகள் விவசாயம் பண்ணாமல் அப்படியே தரிசாவே போட்டாங்க. அப்போ அந்த விவசாய தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாமல் போகுது. மழை இருந்தாலோ இல்லை தண்ணி வசதி இருந்தாலோ விவசாயம் பண்ணும்போது அந்த விவசாய தொழிலாளர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிது. இப்போ ஒரு விவசாய தொழிலாளிக்கு காய்ச்சலோ இல்லை ஒரு உடம்பு சரியில்லைனாக்க காசு இருந்துச்சுன்னா போய் டாக்டரை பார்ப்பாங்க. காசு இல்லைனாக்க மெடிக்கலில் போய் ஒரு மாத்திரையை வாங்கி போட்டு இல்லை கவர்மெண்ட்டில் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு அவங்கள்ட்ட வந்து பேசாமல் இருப்பாங்க. இப்போ நான்லாம் ஒரு நாளைக்கு 10 பேருக்கு விவசாய வேலை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போதைக்கு என்னாலே ஒரு விவசாயம் பண்ண முடியாத ஒரு தண்ணி இல்லாத சூழ்நிலை, மழை இல்லாத சூழ்நிலை உருவாகும் போது
விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு நான் எப்படி வேலை கொடுக்க முடியும்? நைட்டு நாங்கள் பஸ் ஏறி வரும்போது எங்கள் பகுதியில் ஒரு 30 பெண்கள் நைட்டு வேலைக்கு வராங்க. அந்த கூலி தொழிலாளர்கள் வர்றாங்க வேலைக்கு. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். அதே இதில் விவசாயிகள் அங்கே வேலை கொடுத்துருந்தா அவங்க வந்திருக்க மாட்டாங்க. இந்த இதனால உள்ளூர் பகுதிகளில் வேலைகள் இல்லாமல் வெளியூருக்கு நைட்டில் போகிறாங்க. பகலில் போய் பார்க்க முடியல, வெயில் தாக்கம் பொறுக்க முடியல அவங்களுக்கு. அதை பார்த்தீங்கன்னா பாலைவனமாக, இப்போ நம்ம பாலைவனம்னு சொல்கிறோம் எங்கேயே பார்த்தா, இங்கே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டமே இப்போ பாலைவனம் ஆகி போச்சு. அதை அரசாங்கம் எதையும் கண்டுக்கல. ஒரு மந்திரி வரல, ஒரு முதலமைச்சர் வரல. அந்த முதலமைச்சர் வந்து எட்டி கூட பார்க்கல. ஒரு நாள் ஒரு சுத்துக்கு வந்தாராம், என்னமோ கிலோமீட்டர் சரியில்லைன்ட்டு அப்படியே திரும்பிட்டாராம். உங்கள் ஊர் எம்எல்ஏ அவர் எதிர்கட்சி திமுககாரர். அந்த பகுதியில் இருக்கிறது 3 எம்எல்ஏமே திமுககாரங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களாம் வந்தாங்க, பார்த்தாங்க, ஆதரவு கூறினாங்க, அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சுருக்காங்க. அப்படி தான். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவன். ஒரு மாவட்டத்திலும் பிளாக் லெவலில் டிசாஸ்டர் ரிலீஃப் கமிட்டிங்கிறது போடணும். தமிழகத்தில் எந்த வட்டாரத்திலையும் சரி, வட்டார அளவில் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பிடிஓ கீழே எந்த வட்டாரத்திலையும் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் கமிட்டிஸ் போடவே கிடையாது. ஒவ்வொரு கிராமங்களிலும் கிராம நிர்வாக அலுவலரை வச்சு அந்த கமிட்டியை வந்து போடணும். அது இங்கே கிடையாது. கிட்டத்தட்ட தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசே சொல்லுது 3500 கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிக்கல்கள். இரண்டாவது, இழப்பீடுன்னு பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட 80 லட்சத்திலிருந்து 1 கோடிக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் போனதாக எங்களுடைய கணக்கு. தமிழ்நாடு விவசாய சங்க கூட்டியக்கம், மற்ற அமைப்புகள், காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், அவங்களுடைய தென்னை விவசாயிகள் சங்கம் எல்லாரும் சேர்ந்து செயல்படுகிற பொழுது, கணக்கு எடுக்கிற பொழுது 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தென்னை மரம், 1 கோடிக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் மட்டும் போயிருக்கு. நாங்கள் கணக்கு எடுத்திருக்கோம். ஒருத்தர் வீட்டுக்கு பின்னாடி ஒரு 10 பலாமரம் வச்சிருப்பாங்க, 10 தென்னை மரம் வச்சிருப்பாங்க. அது வந்து ஏக்கரேஜ் கணக்குக்குள்ள வராது. அவர் தென்னை சாகுபடியாளர் தான், ஆனால் அவர் ஏக்கர் கணக்கில் பண்ண மாட்டார். இதற்கு என்ன பிரச்சனை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதை ஏன் கணக்கில் எடுக்கவில்லைன்னு பாத்தீங்கன்னா அந்த கட்டமைப்புகள். இங்க திட்டமிடுதல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அடிமட்டத்தில் விவசாயம் செஞ்சுட்டு இருக்க விவசாயிக்காக எங்கேயோ ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு அவர்கள் விவசாயத்தை பத்தி அறிவே இல்லாம ஒரு திட்டத்தை போடுறாங்க. இன்றைக்கு நான் சொல்லுங்கய்யா, த வயர்ங்கிற பத்திரிகை இணையதள நாளிதழ் என்ன சொல்லியிருக்குன்னா, 10 தனியார் நிறுவனங்கள் இந்தியாவில் 2 ஆண்டுகள்ல 15,600 கோடி ரூபாய் லாபம் ஈட்டிருக்கு. இதுல தோழர் சொன்ன காப்பீட்டுல என்ன காரணம்? இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனாங்கிற திட்டத்தை கொண்டு வராங்க. சரி, நீங்க கேட்கலாமே, இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா திட்டத்துல பயிர் காப்பீட்டை ஏன் தென்னை விவசாயிகளுக்கு பண்ணல? தமிழக அரசினுடைய தவறு அது. தமிழக அரசு ஒவ்வொரு பிளாக்லயும் நோட்டிஃபை பண்ணவே இல்லை. இந்த விவசாயிகள் தென்னை மரத்தை சாகுபடி பண்றாங்க, நோட்டிஃபை பண்ணவே இல்லை. எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் அது. எங்கேயாவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? எங்கேயாவது வெளியில வந்திருக்க ஊடகங்கள்ல? ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். திண்டுக்கல் சீனிவாசன் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, நாங்க இருக்கிற பொழுது, அருகில் இருக்கிற பொழுது ஒரு பேட்டியை கொடுத்தார். அடிக்கடி புயல் அடிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. புயல் அடிச்சாச்சுன்னா தான் இதெல்லாம் உளறல். இவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக இருக்கிற நாட்டில் வாழறது நாங்கள் பண்ண பாவம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. இவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக இருக்கிற நாட்டில் நாங்கள் வாழ்வது நாங்கள் செய்த பாவம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 30 மாவட்டங்கள்ல 20க்கும் மேற்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் ரேங்க் ப்ரோமோட்டர், குரூப் 1 ஆபீசர்ல ஆர்டிஓவும் டெப்டி கலெக்டராகவும் இருந்து 10 ஆண்டு காலம் அரசியல்வாதிகளுக்கு கைக்கூலிகளாக இருந்தவர்கள் தான் ஆட்சியாளர்களாக இருக்காங்க. எந்த ஒரு ஆபீசராவது உடனே நோட் போட்டாங்களா? இன்றைய தினம் 4 வருவாய் கிராமங்கள்ல, அதே வருவாய் கிராமங்கள்ல பிரச்சனை. இதே புயலால் பாதிக்கப்பட்ட வருவாய் கிராமங்கள்ல பிரச்சனை. நோட்டிஃபைடு கிராப் ஆகலங்கிறத நாங்க 35 முறை ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் போட்டு நாங்க கண்டுபிடிச்சு போய் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ட்ட சொன்னாச்சுன்னா தான் அவர் எங்கிட்ட கேட்கறது. அப்படியா? இதை விட கொடுமை. பயிர் காப்பீட்டுல மட்டும் இந்திய அரசினுடைய கையாளாகத்தனத்தினால நம்ம இழந்த தொகை 16,000 கோடி 2 ஆண்டுகளில். இந்த ஆண்டுக்காக இன்னும் நம்ம வந்து கணக்கீட்டுக்குள்ள கொண்டு வரல. கிட்டத்தட்ட இந்த ஆண்டும் ஒரு 5,000 கோடி ரூபாய்க்கு மேல அவர்களுடைய லாபம் இருந்திருக்கும். இதெல்லாம் யாருடைய பணம்? எங்களுடைய பணம். நாங்கள் காட்டில மேட்டில பயிர்கள்ல கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போற பணத்துல இந்த அரசியல்வாதிகள் கொள்ளையடிச்சு சாப்பிடுறாங்க சார். பல்வேறு பிரச்சனைகள், அது வந்து வெள்ள மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. பேச பேச அவ்வளவு கதைகளை நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் தனிப்பட்ட வகையில் பாதிப்பு இருக்கிறது. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட வகையில் ஒரு பாதிப்பு, ஒரு ஏமாற்றம், ஒரு வெறுப்பு இருக்கும் இல்லையா? ஸோ என்னுடைய பாதிப்பு இது, நான் இந்த அரசாங்கத்தை நிராகரிக்கிறேன் அப்படின்னு ஒரு வரியில சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? என் பாதிப்பு இது, நான் இந்த அரசாங்கத்தை நிராகரிக்கிறேன்னா என்ன சொல்லுவீங்க? முதல் காரணம் வந்து முதல் பட்டதாரியை இவங்க வேண்டான்னு சொல்றாங்க. சட்டத்துறை அமைச்சரால தான் நான் இந்த வாட்டி ஏடிஎம்கே ஓட்டு போட மாட்டேன் கன்ஃபார்மா. ஏன்னா என் புள்ள படிப்பு வந்து கெட்டு போச்சு. இது வந்து நீட்டுக்காக நான் பண்ண மாட்டேன். டாக்டர்ஸோட ஃபீல்டு வந்து அதிகமாக நிறைஞ்ச இடம் இது, அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு. தமிழ்நாட்டோட முதுகெலும்பே வந்து விவசாயம் தான். விவசாயத்தை முற்றிலுமாக அழிக்கணுன்றதுக்கு இந்த மத்திய அரசும் மாநில அரசும் தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த முறை அதுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்றது தெளிவாக இருக்கும். நாங்கள் 5 வருஷத்தில் வந்து அவங்க வந்து நாட்டை ரொம்ப சீரழிச்சிட்டு போயிட்டாங்க. இதிலிருந்து வெளியே வர்றதுக்கே நமக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அதனால் கண்டிப்பாக இனி இவங்க திரும்ப வரவே கூடாதுங்க முடிவில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அடையாளத்தை அழித்து ஒரு திட்டத்தை
அதாவது இந்த ஸ்டெர்லைட் இந்த மாதிரி திட்டங்கள் கம்பெனிஸ்க்காக கொண்டு வர்றோம். அது வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். கஜா புயல் நிவாரணம் பாதிக்கப்பட்ட மாவட்டத்தில் எந்த மரமட்டம் இல்லை, சுத்தமான காற்று இல்லை, ஃபுல்லாக வெயில், பாலைவனத்தோட மோசமாக போச்சு. நிழல் கூட இல்லை, இருக்கிறதுக்கு நிழல் கூட இல்லை. அதனால் இந்த ஆட்சி வேண்டாம், மோடி ஆட்சி வேண்டாம், டோட்டல் வேஸ்ட். ட்விட்டரில் கூட ஒரு வருத்தம் தெரிவிக்காத முதலமைச்சர் பிரதமர் அடிக்கடி வந்துட்டு போகிறாரு. இப்போது அவர் கூட இவங்க சேர்ந்துருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டால் உருப்படமா நாடு? நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் எங்கள் ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. எஜுகேஷன் லோன் கூட வாங்க முடியாத அளவுக்கு இந்த ஆட்சியில் இருக்குது. அதனால் ஏடிஎம்கேக்கு நாங்கள் எங்கள் சப்போர்ட் கிடையாது. நான் எதை சாப்பிட்ணும், நான் எதை வணங்கணும் அப்படிங்கிற என்னுடைய சுயமரியாதையை பாதிக்கிற விஷயங்களை இவங்க செய்கிறதுனால இவங்க 2 பேரையும் நாங்கள் புறக்கணிக்கிறோம். அதாவது தகுதியே இல்லாத நபர்கள் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தகுதி இல்லாத நபர்களும் இஸ்லாமியருக்கு எதிரான இந்த 2 ஆட்சியும் நாங்கள் வெறுக்கிறோம், ஒதுக்குகிறோம். மாநில அரசின் உரிமைகளை போராடி பெறாமல் மத்திய அரசிடம் மண்டியிட்டு கிடக்கிற இந்த டெட் பாடி அரசை தூக்கி எறிய வேண்டும். மாநில உரிமைகளை மதிக்காமல் தாண்டோடித்தனமாக செயல்படுகிற மோடி அரசு தூக்கி எறியப்பட வேண்டும். விவசாயத்தை அழித்து 8 வழிச்சாலை போடுவேன் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி முதலமைச்சர் இதுக்கு மேல் முதலமைச்சராக எப்போதுமே வரமாட்டார். தமிழ்நாட்டில் புறையோடு கிடக்கின்ற லஞ்ச லாவண்யங்கள் அதிகமாக மேலிட்டு கொண்டிருக்கிறது. அதனால் எடப்பாடி அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டியது அனைவருடைய கடமை. விவசாயத்தை அழித்து, விவசாயிகளை அழித்து மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வரும் எடப்பாடி அரசையும் மத்தியில் ஆளும் மோடி அரசாங்கத்தையும் தூக்கி எறிவோம், புதிய ஆட்சியை களம் காண்போம் என்று கேட்டுக்கோம். நல்ல நீர் நல்ல காற்று வேணும்னு போராடின மக்களை, என் கூட பிறந்த உடன்பிறந்த சகோதரர்களை வாயிலையும் நெஞ்சிலையும் இதிலையும் சுட்டு கொண்ட பாசிச பிஜேபியும் அதற்கு துணை நின்ற அரசையும் கண்டிப்பாக இந்த தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் நிற்கும் வேட்பாளரான தமிழிசையை மண்ணை கவ வைப்போங்கிறதையும் இதில் தெளிவாக சொல்லிக்கிறோம். எனக்கு வந்து விவசாய நிலம் போயிடுச்சு, என்னை சார்ந்து இருக்கிற விவசாய தொழிலாளருடைய நிலம் போயிடுச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த விவசாய நிலத்தையும் பறிக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வாக்களிக்கணும். அதேமாரி மோடி அரசாங்கன்றது வந்து முஸ்லீம்களை வந்து ஒரு வெறுப்பு அரசியலை நாடு முழுக்க தெளிச்சிட்டு இருக்காங்க. முஸ்லீமுடைய வெறுப்பு அரசியலுக்கு எதிராக என்னுடைய ஓட்டுன்றது மோடிக்கு எதிரான ஓட்டாக இருக்கும். எங்களை வந்து அச்சுறுத்திக்கிட்டே இருந்தாருங்க ஒவ்வொரு டைமும். இந்த மாதிரி ஆட்சி எங்களுக்கு தேவையே இல்லை. முதல் எங்கள் எதிரியே வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேவும் தான். இந்த நேரத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், கண்டிப்பாக இது வந்து ஓட்டு கேட்க வரும்போதே எங்களோட பதிலடி கொடுப்போங்கிறத நான் கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஒரு 8 வழி சாலையில் பாதிக்கப்படுற விவசாயி. விவசாயத்தையும் மற்ற சாமானிய மக்களையும் அழிச்சு, அதாவது மோடி தன்னோட திட்டத்தை இந்த விவசாயிகளை மேலே சாமானிய மக்கள் மேலேயும் திணிக்கிறத நான் வந்து வெறுக்கிறேன். அதனால் மோடிக்கும் அதுக்கு அடிப்பணிஞ்சு அந்த திட்டத்தை செயல்படுத்துகிற எடப்பாடி பழனிசாமிக்கும் எங்களோட வாக்கு இருக்காது. நான் இந்த சாமி தான் கும்பிடணும், இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும்னு அவங்க என் உரிமையில கை வைக்கிறதுனால எனக்கு பிடிக்கல. தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கொட்டி தீர்த்திருக்கிறார்கள். சமூக கனலாக, அறத்தின் குரலாக அவர்களுடைய குரல் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய குரலில் இருக்கும் கனல் எங்கெங்கும் பரவட்டும், தீ பரவட்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.